நான் செய்தேன் என்னும் நினைப்போடு செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் புண்ணியமானது. அதை கழிக்க சொர்க்கத்துக்கு போய் இன்பத்தை அனுபவிச்சேன். அதே போல தன்முனைப்போட நான் செய்த தீவினைகள் எல்லாம் பாவமாச்சு. அதை கழிக்க நரகத்துக்கு போய் தாங்க முடியாத துன்பத்தை அனுபவிச்சேன். அதோட முடிஞ்சுதா? இன்னும் தன்முனைப்பு போகாததால ஏற்கனவே இருக்கிற சஞ்சித வினையோட ஒவ்வொரு பிறவியிலையும் மேலும் மேலும் வினைகளை செய்து இங்க வந்து பிறக்கிறது, சொர்க்க நரகம் போறதுன்னு ஒரு முடிவே இல்லாம கஷ்டப்படுறேன். எத்தனையோ பிறவிகளில் செய்த நல்வினை பயனும் கோமதியின் அருளும் கூட்ட இப்ப சங்கரங்கோயிலுக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சுது இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே கோமதியோட செயல்னு. எப்பா என்ன கூட்டம்! நாம நினைச்சதெல்லாம் நடக்காது, கோமதி அருள் தான் நம்மளை காப்பாத்துதுன்னு தெரிஞ்சதுனால தானே இவ்வளவு பேர் அவளை தேடி வந்து கும்பிடுறாங்க. அறம்பாவம் என்னும் 2 அருங்கயிற்றால் இடுப்புண்டு புறம்போனேன் நுண்ணடியை போற்றாமல் இதுகாரும் திறம்பாத பக்தியும் உன் திருநோக்கார் கிடைப்பதன்றே பரம்பாமன் மனங்குழைய பாராயோ கோமதியேன்னு கோமதி சதரத்ன மாலையில திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை நமக்கு தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு நாளா இங்க வராததால எனக்கு இதெல்லாம் புரியாம போச்சு. இப்பதான் வந்துட்டேனே. கோமதி, உன்னோட கடைக்கண்ணால லேசா நீ ஒரு பார்வை பார்த்தா எனக்கு பக்தி ஞானம் எல்லாமே வந்துடுமே. கல் மாதிரி இருக்கிற என் மனம் கனியும்படியா கொஞ்சம் பார்த்து அருள் செஞ்சா உனக்கு ஏதாவது குறைஞ்சா போகும். என்னை கைவிட்டுறாதம்மா.